இப்போ நம்ம சைட்டை பொறுத்த அளவில் ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் நடந்துட்டு கீழே இருந்து கம்பி கட் பண்ணி மேலே வந்து அந்த கயிறு மூலமாக மேலே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லாப் ராட்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க. இறுதி தருவாயில் வந்துகிட்ருக்கு. நாளைக்கு வியாழக்கிழமை ரூஃப் காங்கிரீட் போட போகிறோம். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி வந்து காலையில் 5 மணிலேருந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு மழை பெய்துட்டுருக்கனால தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அல்லது இன்றைக்கி நம்ம வந்து புதன்கிழமை வந்து இன்றைக்கி காங்கிரீட் போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது இன்றைக்கி ஏன் போடலைன்னா தொடர்ந்து விட்டு அந்த மழை பெய்துட்டுருக்கிறதுனால நம்ம இப்போது நாளைக்கு வியாழக்கிழமை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த 2 way ஸ்லாப் சொல்லும்போது இந்த ரூம் அந்த சமையலறை சொன்னேன் இல்லையா, இப்போது இதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு 9க்கு 15 சைஸு ஹால் பார்த்திங்கனாக்கா 9க்கு 27 சைஸு பெரிய ஹால், நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா 10க்கு 16 சைஸ். இந்த பெட்ரூம் வந்து 10க்கு 16 சைஸு. அடுத்து இது ஒரு 2 டாய்லெட் கீழே வந்துட்டு 2 டாய்லெட் வருது. இது பார்த்திங்கனாக்கா 9க்கு 8 சைஸ். இப்போ இதை கூட நம்ம வந்து 2 way ஸ்லாப் தான் பண்ணியிருக்கோம். இந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராங்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ராட்லாம் போட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து அது ஃபுல் அவுட்லுக் வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியும். ஏன்னா கம்பியும் கருப்பு, சென்ட்ரிங் சீட்டும் கருப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் காமிச்சிட்ருக்கேன், கவனமாக பார்த்தா புரியும். சரியா? அந்த தொட்டி ஒர்க்குன்னு சொல்லும்போது நமக்கு இங்கே தொட்டி எதுவுமே கிடையாது. ஏன்னா சங்கம் நம்ம எதுவும் பண்ணலை. எல்லாமே ஸ்லாப் மட்டத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் கிளைண்ட்டு எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது இந்த இடத்துல வந்து வாஸ்து பேசுதா அப்படின்னா வாஸ்து நிச்சயமாக வாஸ்துபடி தான் இருக்குது. எவ்வளோ ஒரு 60 to 80% வாஸ்துபடி இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா இந்த இதில் வரக்கூடிய அந்த கேண்டிலிவர் வந்து நம்ம வந்து கேண்டிலிவரில் காமிச்சிருக்கோம். அந்த ஸ்லாப் வந்து கேண்டிலிவரில் காமிச்சிருக்கோம். கீழே தூண் கிடையாது. அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தூண் கிடையாது, கேண்டிலிவரில் காமிச்சிருக்கோம். அடுத்து இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து அந்த அவுட்ரு செவுர் வரக்கூடாது. அவுட்ரு செவுர் வந்திருக்கு. இது வந்து ஓப்பனில் வந்தால் தான் நீங்கள் வந்து சரி ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கட்டுறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே அது மாதிரி இருக்குது. அப்போ மேலேயும் கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படியில் எங்களுக்கு தண்ணி வர வேண்டாம், ஃபுல்லாகவே ஸ்லாப் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம வந்து அது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போ கட்டி சொந்தமாக இடம் வாங்கி கட்டி விற்கிறோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியும். இது வந்து இன்னொருத்தர் சார்ந்து இருக்கும்போது அப்போது அந்த அவங்களுடைய வீட்டினுடைய கண்டிஷன் பொறுத்து தான் அவங்க உடல் அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன போன்ற அந்த வாஸ்து நிபுணர் சரி ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் கிளைண்ட் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணால் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த கிளைண்ட்டை சார்ந்த விஷயந்தான்.